மீடியா ஃபேக்டரி சப்ஸ்கிரைபர்ஸ், இன்னைக்கு நம்ம எந்த ஒரு விஷயத்தை பத்தி பார்க்க போறோம்னா, மதுரை வந்து சில வருஷங்களுக்கு முன்னாடில இருந்து, அதாவது ஸ்மார்ட் சிட்டின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சாங்க. அதுக்கான டெவலப்மெண்ட்ஸும் நிறைய நம்ம பார்த்துட்டு வரோம். எதுனா முக்கியமா வந்து பெரியார் பஸ் ஸ்டாண்டா இருக்கட்டும், டிரான்ஸ்போர்டேஷனா இருக்கட்டும், நிறைய விஷயங்கள் வந்து முக்கியமா எதுலன்னா டிரான்ஸ்போர்டேஷன், அதாவது ரோட்வேஸ். அதுல சொல்லலாம், ரோட்வேஸ் வந்து நிறையவே இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிட்டு வருது. அப்படி இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிட்டு வரையில அதுக்கேத்தாப்புல டிராபிக் ஜாம், அதாவது அப்ப இருக்கிறதுக்கும் இப்ப இருக்கிற ரோட்வேஸ் எதுக்காக மோஸ்ட்லி யூஸ் பண்றாங்கன்னா டிராபிக் கம்மி பண்றதுக்காக. இப்போ ரோட்வேஸ் இம்ப்ரூவ் ஆனதுனால டிராபிக் கம்மியாயிருச்சா இல்லையான்னு கேட்டா இல்லைன்னு சொல்ல முடியும். அது எதனாலனா மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள் வந்து எதுக்காக சஃபர் ஆகுறாங்கன்னா, இப்போ காலையில எந்திரிச்சு ஒர்க்குக்கு கிளம்புறவங்க, ஸ்கூலுக்கு கிளம்புறவங்க, காலேஜஸ்க்கு கிளம்புறதுல இருந்து எல்லா ரோட்வேஸ் அப்படிதான் யூஸ் பண்றோம். இப்படி நிறைய மக்கள் வந்து ரோட்ஸ் யூஸ் பண்றதுனால டிராபிக் ஜாம்ன்ற ஒரு விஷயம் வந்து அதிகமாகுது. இதெல்லாம் குறைக்கிறதுக்காக தான் வந்து டிரான்ஸ்போர்டேஷன் அந்த போற இடத்த, அதாவது ரோட வந்து நிறைய டெவலப் பண்றாங்க, நிறைய பிரிட்ஜஸ் கொண்டு வராங்க, நிறைய சாலைகள் போடுறாங்க. இதனால வந்து டிராபிக் குறைஞ்சிருக்கா அப்படின்னு கேட்டா இல்லவே இல்லை, கூட தான் செஞ்சிருக்கு. இப்போ பிரிட்ஜஸ் கொண்டு வராங்க, பிரிட்ஜஸ் நிறைய இடத்துல கட்டுறாங்க பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி கட்டுறதுனால அந்த ரோட்ல உள்ள அந்த நடு பகுதியில தான் பிரிட்ஜுக்கான தூணை வந்து பிளேஸ் பண்ணுவாங்க. அப்படி இருக்கையில அந்த ரோடோட ஒரு ஸ்பேஸை வந்து ரோட்லோட ஸ்பேஸ்ல கொஞ்சம் அதை ஆக்குபை பண்ணிடுது. இதனால என்ன ஆகுதுன்னா இருக்கிற டிராபிக் ஜாம் இன்னும் அதிகமாகுது. அடுத்ததான் நம்ம ஊர்ல ரோட்வேஸ்மே வெல் டெவலப்டா ஆயிடுச்சாங்கன்னா அதுவும் இல்லை. சில ரோட்ஸ், அதாவது இப்ப மெயினா கோரிப்பாளையம், பெரியார், அப்புறம் ஆரப்பாளையம், இந்த இடத்துல மட்டும்தான் ரோட்ஸ் வந்து டெவலப் ஆயிருக்கு, அப்புறம் நல்லாவும் மெயின்டைன் பண்ணப்படுது. மற்றபடி மதுரையில ஸ்மார்ட் சிட்டியா டெவலப் ஆகும்னா மொத்த ஊரே டெவலப் ஆனாதான் அது வந்து ஸ்மார்ட் சிட்டியா எடுத்துக்கப்படும். இப்போ அதுக்கு அடுத்ததா டயர் 2 ஏரியாஸ்ல வந்து டெவலப் ஆயிடுச்சானா அதுதான் கொஞ்சம் கேள்விக்குறியா இருக்கு. இப்போ ரோட்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா 2 வகையான ரோட்ஸ் இருக்கு. ஒன்னு வந்து தார் ரோட் அப்படின்னு சொல்லலாம், இன்னொன்று வந்து ஃபேவர் பிளாக்னு சொல்லலாம். இப்போ 2 ரோட்ல வந்து ஃபேவர் பிளாக் சாலைகள் தான் அந்த ஸ்ட்ரீட் சைட்லாம் யூஸ் பண்ணோம். அந்த மாதிரி ஃபேவர் பிளாக்லாம் யூஸ் பண்ணுறதுல மக்களுக்கு வந்து ஈகோ ஃப்ரெண்ட்லியா இருக்கா அப்படின்னு கேட்டா கிட்டத்தட்ட சரி ஆமா அப்படின்னு. ஏன்னா மழை தண்ணியெல்லாம் அந்த அண்டர் கிரவுண்ட்ல அந்த கல்லுக்கு நடுவுலாம் போய் அப்படி ஒரு வழியில நல்ல யூஸ்ஃபுல்லா இருக்கு. இன்னொரு விஷயத்துல என்னன்னா டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கா அப்படின்னு கேட்டா டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு வந்து ரொம்ப வந்து ஒரு டேஞ்சரான விஷயமா தான் இருக்கு. ஏன்னா அந்த ரோடு வந்து யூஸ்வலி ஒரு நார்மலி மண்ணு இருக்கையில, அப்புறம் ரெய்னி சீசன்லாம் ரொம்ப ஸ்லிப்பரியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேரால இப்போ வீடியோஸுமே நிறைய இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்துச்சு. அந்த ஃபேவர் பிளாக் போட்ட சாலைகள் எல்லாம் நிறைய ரெய்னி சீசன்ல ஆக்சிடென்ட்ஸ் ஆகுது அடிக்கடி. ஏன்னா அந்த ரோடு வந்து ரொம்ப ஸ்லிப்பரியா இருக்கு, அந்த கல்லு வந்து ரொம்ப ஸ்லிப்பரியா இருக்குன்ற ஒரு ரீசன்னால கொஞ்சம் அந்த ரோட்ல போயிட்டு வர்றதுக்கு பயமா இருக்குன்ற மாதிரி நிறைய மக்கள் சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்மார்ட் சிட்டின்னு எடுத்துக்கிட்டே மதுரை வந்து ரோட்வேஸ்ல நிறைய வெல் டெவலப்ட் ஆயிடுச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுல வந்து 50% கிட்ட சொல்லலாம். மீதி 50% ஏன் டெவலப் ஆகல அப்படின்னு சொன்னா இதுக்கப்புறம் டெவலப் ஆகலாம், அதுக்கான முயற்சிகளை எடுத்துட்டு கொண்டு வரலாம், ஃபியூச்சர்ல டெவலப் ஆகலாம். இப்போ இந்த பிரிட்ஜஸ் வந்து எதுக்காக யூஸ் ஆகுது, எல்லா மக்களுக்கும் யூஸ் ஆகுதா ஃபர்ஸ்ட் அப்படின்ற ஒரு கேள்வி எடுத்துக்கிட்டோம்னா, இப்போ ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போறவங்க, லாங் டிராவல் பண்றவங்க, இந்த மாதிரி நபர்களுக்கு வந்து நிறைய யூஸ் ஆகுது. இப்போ ஒரு சிட்டி ரோட்னு எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப டிராபிக்ல அவங்க போறதுக்கே பல மணி நேரங்கள் ஆகுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இதுவே நம்ம பிரிட்ஜஸ் மூலயமா அந்த ஒரு ஊருக்குல இருந்து இன்னொரு ஊருக்கு போனோம்னா நிறைய நேரங்களை வந்து மிச்சப்படுத்தலாம் அப்படின்ற ஒரு காரணத்தினாலதான் அந்த பிரிட்ஜஸ்லாம் இயங்குது. இப்போ ரோட்ஸ்ல வந்து நிறைய பொல்யூஷன் ஏற்படுறதுனால ஒரு வகையில வந்து மக்களுக்கு ஒரு வகையில ரோட்ல டிராவல் பண்றதுக்கு ஒரு வகையில கஷ்டமா இருக்கலாம். ஃபேவர் பிளாக்குக்கும் இந்த தார் ரோடுக்கும் என்ன டிஃபரன்ஸ்னா, ஃபேவர் பிளாக் போடையில நிறைய வந்து தேய்மானங்கள் வந்து கம்மியா இருக்கும். இதே இந்த தார் ரோட்ஸ் யூஸ் பண்ணையில நிறைய ஹெவி வெஹிக்கிள்ஸ் போயிட்டு வர கிராக் விரிசல் ஏற்படும், நிறைய தேய்மானங்கள் வந்து உருவாகும். ஆனா அது ஒன்ஸ் வந்து போட்டுட்டு அது அப்படியே இருந்துச்சுன்னா அந்த ஃபேவர் பிளாக் வந்து நிறைய லைஃப் ஸ்பேன் வந்து நிறைய இருக்கு. தார் ரோட விட இது வந்து லைஃப் ஸ்பேன் நிறைய இருக்கு. ஆனா சேஃப்னு பாத்தீங்கன்னா தார் ரோட்ஸ் தான் நிறைய ஃப்ரிக்ஷனபிள்.
ஏன்னா உராய்வுத்தன்மை வந்து தார் ரோட்ஸ்க்கு தான் அதிகமா இருக்கு. இப்போ டயருக்கும் அந்த ரோடுக்கும் நடுவில் இருக்கிற ஃப்ரிக்ஷன் வந்து தார் ரோட்ஸ்க்கு தான் அதிகமா இருக்கும். அந்த ஃபேவர் பிளாக் இருக்கான்னு கேட்டீங்கன்னா முக்கால்வாசி இல்லை, ஓரளவு இருக்கு. ஆனா ஹெவி ரெயின் டைம்ல வந்து இந்த ஃபேவர் பிளாக் சாலைகள் வந்து ரொம்ப ஸ்லிப்பரியா இருக்கு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. இடையில நிறைய வீடியோஸும் பார்த்துட்டு இருந்தோம், அந்த வைரல் வீடியோஸ் இன்டர்நெட்ல. இந்த ரோட்னால ரொம்ப டிஸ்அட்வான்டேஜ் நிறைய இருக்குன்ற மாதிரி சில பேர் பகிர்ந்துருந்தாங்க. மதுரை வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஸ்மார்ட் சிட்டியா மாறிட்டு இருக்கு. அப்படி இருக்கையில ரோட்வேஸ் வந்து டெவலப் ஆயிடுச்சான்னு கேட்டீங்கன்னா ஆயிட்டு இருக்கு. சில ஏரியாஸ்ல வந்து டெவலப் ஆகணும். இப்போ ஒரு பலாப்பழம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த பலாப்பழத்தை உரிக்கிறது வரைக்கும் எப்படி கஷ்டமா இருக்குமோ அந்த மாதிரிதான் நம்ம ஊர்ல கட்டி முடிக்கிற வரைக்கும் கஷ்டமா இருக்கும். இந்த ரோட்வேஸ் மட்டும் இல்ல, மொத்தமா ஸ்மார்ட் சிட்டியா மாறுற வரைக்கும் கஷ்டமா இருக்கும். அதுக்கப்புறம் போக போக வந்து அதுக்கேற்ற மாதிரி மக்களும் அடாப்ட் ஆயிப்பாங்க. கவர்மெண்ட்டும் நிறைய ஸ்கீம்ஸ் அப்புறம் நிறைய டெவலப்மெண்ட்ஸ் கொண்டு வந்து, அதாவது மக்களுக்கு வந்து கவர்மெண்ட் ஒரு ஈஸியான லைஃப் ஸ்டைல வந்து கொண்டு வரதுக்காக தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ மதுரையில இருக்க டெவலப்மெண்ட்டை பத்தி அடுத்த டாபிக் பத்தி பேசலாம். அது வரைக்கும் until then bye bye from ஜெகன்.